நாம் இந்த மண்ணுக்கு என்ன கொடுக்குறோமோ வட்டியும் முதலுமா திரும்ப நமக்கு கொடுக்கும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. செட்டியார் சமூகம் தான் இந்த கருப்பு கவுனிங்கிற ரகத்தையே பாதுகாத்து இது நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா எந்த விதை இங்கே ஊன்றப்படுதோ அந்த சமூகம் தான் இங்கே ஆளும். இப்போ நாம் எதை நோக்கி போகிறோம்னா குழந்தை பெற்றுடுறோம், அது அடுத்த 1.5 வருஷத்தில் அது குழந்தை பெக்கணும். இவனுக்கு நாய் பொட்டை நாய் இருக்கக்கூடாது, கெடா நாயாக இருக்கணும். பப்பாளி மரம் கெடா மரமே இருக்கக்கூடாது, எல்லாம் காய்க்கணும். பனை மரத்தில் அது போல ஆண் மரம்லாம் இருந்தால் வெட்டி போட்டுருவான், அது நொங்கு கொடுக்கணும். ஊருக்கு ஊரு கருத்தரிப்பு மையங்கள். அவன் என்ன சொல்லிட்டான், ஏய் நீ மண்ணில் உன் விதை நல்லா இல்லை என் விதை நல்லா இருக்குன்னு, மாட்டில் உன் விதை நல்லா இல்லை என் விதை நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் இவன்கிட்ட கொடுத்ததுக்கு காரணமே உன் விதைய சொத்த விதையாக்கணும் தான். பச்சையா சொல்லணும்னா குவான்டிட்டி குவாலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம வெறும் அளவு மட்டுமே பார்க்குறோம், வால்யூம் மட்டுமே பார்க்குறோம். அது உள்ள என்ன இருக்கு? தங்கமும் வெள்ளியும் ஒன்றா, தங்கமும் பித்தளையும் ஒன்றா. இப்போ எல்லாம் 3 புள்ள 2 புள்ளையாச்சு, 2 புள்ள ஒத்த புள்ளையாச்சு. அதுக்கப்புறம் நீ யாரையும் அனுசரிக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, உனக்கு எதுக்கு புள்ள? சீனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான், ரோபோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பொண்டாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் நோய் நோய் நோயின்னு பேசிட்டே இருக்கா. வாங்கி வரும், நீ என்ன சொல்றியோ கேட்கும் அந்த ரோபோ. நல்லா நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ரோபோ பொண்டாட்டி. அதே போல ஆம்படியான் சரி இல்லையா, இவன் சரி வர மாட்டான், இனிமே நமக்கான ஒரு நல்ல மெஷினை வாங்கி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஆண் போலே இருக்கும், பெண் போலே இருக்கும். காரணம் என்னன்னா நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார், கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் பகுதி, கோட்டேரி கிராமம். இப்போ ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதை திருவிழாக்கள் ஏதாவது மாநிலத்திலே ஒரு இடத்துல 2 இடத்துல தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மாழ்வார் போன்ற தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நம்மாழ்வார் போன்ற முன்னோடிகள்னால ஒரு வட்டாரத்திலுமே நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் வெறும் ஒரு உரையாக போடாத ஒரு சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் கிடையாது. இது முழுக்க நம்மளுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா நாம் இந்த மண்ணுக்கு என்ன கொடுக்குறோமோ வட்டியும் முதலுமா திரும்ப நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை, இந்த நிகழ்வுனுடைய ஏன் இதெல்லாம் இன்றைக்கி அவசியமா? இது ஒரு கோவில் திருவிழா நடத்துகிறோம், இல்லை பல நிகழ்வுகள் நடத்துகிறோம். இந்த விதை திருவிழா ஏன் அத்தியாவசியம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் செஞ்சதிலிருந்து நம்ம ஏறக்குறைய 100க்கு 100% மாறிட்டோம். அதாவது இந்த மண்ணுக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணக்காரியம் இல்லாமல் செய்யவே கிடையாது. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கான கடமைகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு தலைமரம் இருக்கும். அந்த தலைமரம் ஏதோ சும்மா ஏனோதானன்னு இருக்காது. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த கோவிலில் விதைகளை பாதுகாத்து வச்சாங்க. அந்த கோவிலில் மருத்துவ குணம் உள்ள மர வகைகளை பாதுகாத்து வச்சாங்க. அந்த கோயிலில் ஒரு தலைமரம் இருக்கணும், ஒரு கொன்றை மரம் இருக்கணும், ஒரு பனை மரம் இருக்கணும், இல்லை ஒரு மகிழ மரம் இருக்கணும். ஏதோ ஒரு மரம் கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கும். அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த கோவிலில் அந்த மரங்களை தொடர்ச்சியாக பராமரித்தாங்க. தமிழ்நாட்டில் செட்டியார் சமூகம் தான் இந்த கருப்பு கவுனிங்கிற ரகத்தையே பாதுகாத்து இது நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வீட்டு நிகழ்வில், குடும்ப நிகழ்வில் இந்த கருப்பு கவுனி அரிசினால் செஞ்ச ஒரு பதார்த்தத்தை வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு அது இழுக்கு. அதனாலேயே அவங்க அந்த விதையை பாதுகாத்து பயிர் செய்து தொடர்ச்சியாக அதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ பழக்கத்தில் இருந்ததுனால இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. எது எதெல்லாம் பழக்கத்தில் இல்லையோ அது புழக்கத்தில் இருக்காது. அவ்வளோதான். இன்னைக்கு சொல்லுவாங்க வடநாட்டிலேருந்து அத்தனை ஆயிரம் பேர், அத்தனை லட்சம் பேர் நம்ம ஊரில் வந்துட்டாங்க, நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு. நாம் உழைக்க தயாராக இல்லை. இந்த மண்ணில்
நம்மளுடைய மக்கள் வாழணும்னா நம் பாட்டன் முப்பாட்டன் கொடுத்த விதையை நீங்கள் இங்கே விதைச்சே ஆகணும். எந்த விதை இங்கே ஊன்றப்படுதோ அந்த சமூகம் தான் நீங்கள் ஆளும். அவ்வளோதான் எளிமையாக. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நெருக்கடிக்கு குடும்ப பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்கு ஒட்டு ரக விதைகள், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை பயிர் செய்ய ஆரம்பித்தோம். அதன் காரணமாக என்னாச்சு, நாட்டு தக்காளி அழுகி போகும், நம்ம கத்திரிக்காய் நிறைய காய்க்காது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பலாமரம், அது சிவப்பு பழம்னா என்னவோ பெரிய வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி, இல்லை ஒட்டு ரக பழம் 1.5 வருஷத்தில் வியட்நாம் ஏலி என்னன்னு கேட்டால் 1.5 வருஷத்தில் காய்க்குதுங்கிறான். ஒரு புள்ள பிறந்து அதுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு ஆகி அதுக்கு வயசு அது கல்யாணம் பண்ணி அது குழந்தை பெக்கணும். இப்போ நாம் எதை நோக்கி போகிறோம்னா, குழந்தை பெற்றுடுறோம், அது அடுத்த 1.5 வருஷத்தில் அது குழந்தை பெக்கணும். அதுதான் நடக்கும். காரணம் என்னன்னா, இயல்பாக நடக்கக்கூடிய இயற்கையினுடைய செயல்பாடுகளை நாம் நம்மளுடைய நவீன வளர்ச்சியினால, சாமர்த்தியத்தினால, நம்மளுடைய அதிகார திமிர்னால அதை சிதைக்கிறோம். அது என்ன பண்ணோம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு பிரச்சனைக்கு வரேன். இந்த வட்டாரத்துலேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டு அந்த இதனால என்ன பண்ணுதுன்னா ஓரளவுக்கு இந்த காளைகள் இருக்கு. எங்கள் வட்டாரத்தில் காளை மாடே கிடையாது. இவனுக்கு நாய் பொட்டை நாய் இருக்கக்கூடாது, கெட நாயாக இருக்கணும். பப்பாளி மரம் கெட மரமே இருக்கக்கூடாது, எல்லாம் காய்க்கணும். பனை மரத்தில் அது போல ஆண் மரம்லாம் இருந்தால் வெட்டி போட்டுருவான், அது நொங்கு கொடுக்கணும். கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா, நமக்கு ஒரு ஆண் மரம் இருந்தால் தானே அது காய்ப்புக்கு வரும் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவு நமக்கு இல்லை. இன்னைக்கு காளையெல்லாம் கசாப்பு கடை போகுது, பசுமாடு மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, சினை ஊசி அது என்ன பண்ணுது. ஒரு அருமையான பதிவு ஒன்று எழுதியிருந்தாங்க, நேரம் கருதி அதெல்லாம் சொல்ல முடியல, சுருக்கமாக முடிச்சுக்கிறோம். அதாவது அந்த மாடு பருவம் கத்தும் பொழுது காளை நினைப்பு அதுக்கு வருவதில்லை, கால்நடை மருத்துவர் நினைப்பு தான் அதுக்கு வருது. யோசிச்சு பாருங்க, அது ஒரு உணர்வு, அது இயல்பா இயற்கையில ஒரு காளையும் பசுவும் சேர்ந்தாகும். அன்னைக்கு நம்ம சும்மா நேர்ந்து விடல, கோயிலுக்கு காளையை சும்மா நேர்ந்து விடல, ஒரு கெடாவை சும்மா நேர்ந்து விடல. அது விதை, விலங்குகளுக்கான விதை. அந்த விதைய நாம பேராசை கொண்டு என்ன பண்ணிட்டோம், சிதைச்சிட்டோம், இழந்துட்டோம். மண்ணுக்கு போடக்கூடிய விதை, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு தேவையான விதையை இழந்தோம். மாற்று விதையை உள்ள கொண்டு இங்க பயிர் பண்ண ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, கால்நடைகளுக்கான விதையை அதையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த சீம பசுவுக்காக ரொம்ப கொடுமைலாம் பண்ணியிருக்கோம். நம்ம மாடு இவ்வளவு சின்ன மாடா தான் இருக்கும், அது சீம மாடுக்குமா பெருசா இருக்கும். அவன் ரோட்ல ஓட்டிட்டு போறான், இதுக்கு ஒரு அவன் காலை போடும்பா. எவ்வளவு நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாரு. இது என் மாடு, என் இனம், ஆனா ஒரு சீம இனத்தை என் மாட்டோட கொண்டாந்து கலக்கிற, கலந்தா என்ன ஆகும் அப்படியே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊருக்கு ஊரு கருத்தரிப்பு மையங்கள். அவன் என்ன சொல்லிட்டான், ஏய் நீ மண்ணுல உன் விதை நல்லா இல்லை, என் விதை நல்லா இருக்குன்னு, மாட்டுல உன் விதை நல்லா இல்லை, என் விதை நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் இவன்கிட்ட கொடுத்ததுக்கு காரணமே உன் விதைய சொத்த விதையாக்கணும் தான். பச்சையா சொல்லணும்னா ஒரு ஆணுக்கு குழந்தை பெருக்கும் திறனை இழக்கிறான். அப்ப என்ன பண்ணோம், நாம என்ன பண்ணணும், என்னத்தை விதைச்சோம், இந்த மண்ணில் இருந்த இயற்கையா இருந்த மரபு விதைகளையும் கால்நடையினுடைய விதைகளையும் நாம அழிச்சதனுடைய வினை உனக்கு உள்ள பிறக்காது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நீ என்ன செய்யறியோ அது உனக்கு திரும்ப வட்டி முதலமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அழுது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க வேலைக்கு வரேன்னு அழுது பிரயோஜனமே கிடையாது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. முதல்ல எந்த விதை எந்த பகுதியில் ஊன்றப்படுதோ அந்த இனம் அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும். இதுதான் இயற்கை. அப்ப நாம இன்னைக்கு இந்த ஒட்டுப்பலா சொல்றோம், ஏன்னா இப்ப இந்த பலா திருவிழா நம்ம முன்னெடுக்கிறோம். ஏன் இதை வலியுறுத்துறோம் அப்படின்னா, கேட்டா விளைச்சல் இல்ல, ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. என்ன விளைச்சல் இல்ல, மாப்பிள்ளை சம்பா 20 மூட்டை விளையுது, மாப்பிள்ளை சம்பா ஒரு கை சோறு தின்னா போதும். நீ பிபிடி 40 மூட்டை எடுத்தாலும் நான் இம்மா சோறு தின்னால எனக்கு என்ன பண்ணாது, வயிறுல ஒரு நிறைவு இருக்காது. ஆனா மாப்பிள்ளை சம்பா ஒரு கை சோறு. அப்ப என்னுடைய 20 மூட்டை விளைச்சல் உனக்கு 50 மூட்டை விளைஞ்சாலும் தான் சமம்.
கணக்கு அப்படி பார்க்கணும், வெறும் அளவை மட்டும் பார்க்கக்கூடாது. குவான்டிட்டி குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் அளவை மட்டுமே பார்க்குறோம், வால்யூம் மட்டுமே பார்க்குறோம். அது உள்ள என்ன இருக்குது? தங்கமும் வெள்ளியும் ஒன்றா, தங்கமும் பித்தளையும் ஒன்றா, நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை கவனிக்கணும். நம்ம நீங்களாம் இப்போ நீங்கள் வயசான தலைமுறைகள் அத்தனை தலைவர் இருக்கும்போதே இது நடக்குது. உங்கள் தலை மறைந்தால் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவன் என்னத்தை பிடிச்சி விவசாயம் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. அவன் செவப்பு பலா கொடுத்தாலும் போடுவான், மஞ்சள் பலா கொடுத்தாலும் போடுவான், கருப்பில் ஒரு பலா இருக்குன்னு சொல்லுவான், அதை கொடுத்தாலும் போடுவான். ஒருவேளை பலா இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு எதை கொடுத்தாலும் நம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நாம் இன்னைக்கு நம்மளுடைய கடமை என்னன்னா, நம்ம பாட்டை நம்மளுக்கு கொடுத்த அந்த விதையை என் பேரப்பிள்ளைக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அது கொடுக்கறதா நம்மளுடைய கடமை. கைமாற்றி விடுறதா நம்மளுடைய கடமை. அந்த தொழில்நுட்பத்தை நம்ம இன்னைக்கு கைமாற்றி விடணும். இன்னைக்கு டிராக்டர் இல்லைன்னா உழவு செய்ய முடியாது, கண்டிப்பாக முடியாது. 99.9% இன்னைக்கு எந்திரங்கள் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. அப்போ விதைப்புக்கு அவனை சார்ந்து இருக்கிறோம், உழவுக்கு சார்ந்து இருக்கிறோம், விதைப்புக்கு சார்ந்து இருக்கிறோம். பராமரித்தல், இன்னைக்கு முதல்ல ஸ்ப்ரேயர் கட்டி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அடிக்கணும்னா நீ அவனுக்கு போட்டு வாங்கி தான் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா நீ எந்த உலகத்தில் இருக்க அப்படிமா. அடுத்தது அறுவடை. அறுவடைக்கும் நீ எந்திரத்தை தான் சார்ந்து இருக்கணும். அப்புறம் மதிப்பு கூட்டுதல், அரிசி ஆக்கிறதுக்கு அவல் ஆக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சார்ந்து இருக்கிறோம், எந்திரங்களை சார்ந்து இருக்கிறோம். இதனால தான் நம்மாழ்வார் ஐயா ஒன்று சொன்னாரு, தற்சார்பு. நான் என்னை சார்ந்து இருக்கணும், என்னை போன்ற உழவு செய்யக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்து இருக்கணும். அப்பதான் நான் பரிமாறிக்கலாம். இன்னைக்கு நான் வரப்பு ஓரம் சாலை ஓரம் என்னுடைய நிலம் இருக்குன்னா நான் வேலி போட்டுக்குவேன். உள்ள இருக்கிறவன் எக்காடு கட்டா என்ன, அவன் விரைச்சா என்ன, அறுவடை பண்ணா என்ன, ஓட்டினா என்ன, அந்த மனநிலைக்கு நாம் வந்துட்டோம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால கண்டிப்பா இந்த நிலை இருந்திருக்காது. ஒரு ஓரம் இருக்கு, நான் சும்மா கரும்பா போட்டிருந்தாலும் சரி, ஏன்டா கரும்பா போட்டிருக்க, ஓட்ட என்ன நாளாகல, அது முன்னால ஓட்டுவா, நீ விரைச்சாதான் நான் விரைக்க முடியும். அந்த இணக்கமும் உரிமையும் இருந்தது. நாம் இன்னைக்கு வெறும் விஷம் போடாத சாப்பாடை சாப்பிட்றதுக்காக இந்த நிகழ்வு நீங்க நினைக்க வேணாம். அந்த உறவுகள், சிதைந்த உறவுகளை மீட்டெடுக்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கும். இன்னொன்னையும் சொல்ல விரும்புகிறேன், என்னைக்கு நம்ம அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்க முடியலையோ அப்ப இயற்கையே என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணுது. இப்போ எல்லாம் 3 புள்ள 2 பிள்ளையாச்சு, 2 புள்ள ஒத்த பிள்ளையாச்சு. அதுக்கப்புறம் நீ யாரையும் அனுசரிக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, உனக்கு எதுக்கு புள்ள. சீனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான், ரோபோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பொண்டாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் நோய் நோய் நோயின்னு பேசிட்டே இருக்கா. வாங்கி வரும், நீ என்ன சொல்றியோ கேட்கும் அந்த ரோபோ. நல்லா நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ரோபோ பொண்டாட்டி. அதே போல ஆம்படியான் சரி இல்லையா, இவன் சரி வர மாட்டான், இனிமே நமக்கான ஒரு நல்ல மெஷினை வாங்கி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஆண் போலே இருக்கும், பெண் போலே இருக்கும். காரணம் என்னன்னா, நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்க வாழைப்பழம் வந்து இன்னைக்கு சாமிக்கு என்ன பண்ணிக்கிறான், வாழைப்பழம் படிக்கிறோம். யார் உண்மையிலேயே இயல்பா பழுத்த வாழைப்பழத்தையா வச்சு படைக்கிறோம். பழம் போல இருக்கணும், அது வாழைக்காய். அது ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா பழம் மாதிரி தெரிஞ்சிடும். ஒரு பப்பாளி, அந்த பப்பாளி நாட்டு பப்பாளி கையை வச்சிங்கன்னா அழுந்தோம். அதனால இன்னைக்கு ரெட் லேடி, இன்னும் நிறைய ஒட்டு ரகங்கள் எப்படி இருக்கு, நீங்க தூக்கி போட்டாலும் உடையாது. அப்ப பழம் போல இருக்கணும், சாப்பாடு போல இருக்கணும். அப்ப இயற்கை என்ன சொல்லும், நீ மனுஷனா இருக்க தேவையில்ல, மனுஷனை போல இரு, அவ்வளவுதான். இந்த உறவை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உறவுகளை வந்து வளர்த்தெடுக்காத வரையில் நாம் இந்த இயற்கை வேளாண்மை கண்டிப்பாக முழுமையடையாது. நமக்குள்ள நாம பக்குவப்படாம முழுமையடையாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் என் காலத்தின் கருதி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மாடு கண்ணு போட்டதுன்னா என்ன பண்ணுவான், உருப்பு கொடி போடும். எங்கிட்ட போய் கட்டுவான், ஏன் ஆலமரத்தில் கட்டுறான், ஏன் ஆலமரத்தில் கட்டுறான்? இது என்னையா இது, ஆலமரத்துக்கும் மாட்டுக்கும் என்ன வயரா வச்சிருக்க, அங்க பால் எப்படி வரும், எப்படி எப்படி? நம் முன்னோர்கள் மூடர்கள் அல்ல. ஏன் அதை சொன்னாங்கன்னா, எந்த பகுதியில் பால் வரக்கூடிய மரங்கள், அத்திமரம், ஆலமரம், பலாமரம், இது போல பால் ஒடிச்சா பால் வரக்கூடிய மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மழை நிறையா பெய்யும்னு ஒரு ஐதீகம் இருக்கு.
மழை பெஞ்சா அந்த பகுதியில் புல் பூண்டு பச்சை விளைச்சல் நல்லா இருக்கும். விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா மாடுகளுக்கு தேவையான, கால்நடைகளுக்கு தேவையான உணவு கிடைக்கும். உணவு நல்லா கிடைச்சதுன்னா பால் நல்லா கறக்கும். இது ஏன் புரிதல்? இது தவறாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எனக்கு அந்த புரிதல் சரின்னு படுறதுனால பொதுவெளியில் அதை சொல்கிறோம். அப்போ இந்த விவரங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி சாமி அப்படிங்கிற ஒரு சடங்கை வச்சு மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறாங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த சாங்கிய வழிபாட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம், தவறான விஷயங்களை ஒதுக்குவோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த இயற்கை வேளாண்மையாக இருக்கட்டும், ரசாயன வேளாண்மையாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை செய்யணும்னா அதுலேருந்து பணம் வரணும். பொருளாதாரம் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த விவசாயத்தை தொடர முடியும். அப்படி பொருளாதாரம் வரணும்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அப்படியே கொடுத்தா பொருளாதாரம் வராது. அதை மதிப்பு கூட்டி தான் கொடுத்தாகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பலாப்பழத்தில் ஐஸ்கிரீம் பண்ணுறோம், பலாப்பழத்தில் அல்வா பண்ணுறோம், சாக்லேட் பண்ணுறோம், பிஸ்கட் பண்ணுறோம். ஒரு பொருளை மாற்றி கொடுக்கும் பொழுது தான் அதுக்குண்டான வேல்யூ இருக்குது, மதிப்பு இருக்குது. ஏதோ ஒரு பொருளை, ரசாயனம் உள்ள பொருளை நம்ம பகுதியில் நாம தான் அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்போ நாம நம்ம வட்டாரத்தில் என்னென்ன பொருள்லாம் விற்க முடியும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணாதான் நாம் என்ன பண்ண முடியும்? அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இயற்கை வேளாண்மையில் வராது, இயற்கை வேளாண்மையில் வராது, விளையாது அப்படின்லாம் சொல்லவே வேணாம். அத்தனையும் செஞ்சு பார்த்தாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பலாமரம் ஒரு மரம் 1.5 டன் காய்க்குது. கிலோக்கு 20 ரூபா கணக்கு போட்டுருங்க. ஒரு மரம் இருக்கு பண்ருட்டி பகுதியில். அப்ப அந்த மாதிரி தேர்வு பண்ணி விவசாயம் பண்ணணும். நன்றி, வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 88 708 90 109. 88 708 90 109 88 708 90 109. நன்றி, வணக்கம்.